திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதித்துறை என்பது நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய, மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அல்லது வேறு வழியே இல்லை என்று சொல்லி இங்குதான் நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று மக்கள் நம்பி வருகிற, நாட்டின் எந்த பக்கத்திலிருந்தும் எந்த ஒரு இனத்தை சார்ந்த மக்களும் தேடி வருகிற ஒரு இடம்தான் நீதிமன்றம். ஆனால் இன்றைக்கு நீதித்துறையிலே நீதி இல்லாத ஒரு சூழ்நிலையை அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் நேர்மையாக நடக்கின்ற அநேக நீதிபதிகள் பலவிதமான மன அழுத்தத்திற்குள்ளாகி அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லது அரசியல் உள் உணர்வுகள், இன்னும் பல தலைவர்கள், இன்னும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய அழுத்தத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு சரியான நீதி வழங்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் நீதித்துறைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உச்ச நீதிமன்ற தற்போதுள்ள நீதிபதிக்கு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தில் உள்ள மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் கூட்டாக இணைந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றும்படிக்கு. அந்த கடிதத்தில் தங்களுடைய உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பலவிதமான திட்டமிட்ட மன அழுத்தத்தினாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளினாலும் அரசியல் லாபங்களுக்காக, தன்னுடைய சுய லாபங்களுக்காக பலர் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக நீதித்துறையிலே பொதுமக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து வருகிறது என்றும் இது சரி செய்யப்பட வேண்டும், வரும் நாட்களில் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற இந்த கடிதம் வரும் நாட்களிலே அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்முடைய அரசாங்கம் இந்த நீதித்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் சரியாக செயல்பட, சுதந்திரமாக நீதி வெளிப்படுவதற்கு ஏதுவாக நீதிமன்றங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே மாற்றி அமைக்கப்பட கர்த்தர் கிருபை தர நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட்டுக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளார்கள். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் இருந்து ஓய்வு பெற்ற 21 நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூட்டாக கடிதம் எழுதி அனுப்பியுள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தீபக் வர்மா, கிருஷ்ணா முராரி, தினேஷ் மகேஸ்வரி, MR ஷா உள்ளிட்டோர் இந்த குழுவில் அடங்குவர். தேவையற்ற அழுத்தங்களிலிருந்து நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பில் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: திட்டமிடப்பட்ட மன அழுத்தம், திட்டமிடப்பட்ட அழுத்தம், தவறான தகவல்கள் மற்றும் பொது அவமதிப்பு ஆகியவற்றின் மூலம் நீதித்துறையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சிகள் சில பிரிவினரால் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய செயலில் ஈடுபடுபவர்கள் குறுகிய அரசியல் நோக்கங்கள், குறுகிய அரசியல் நலன்கள், தனிப்பட்ட ஆதாயங்கள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு நீதித்துறை மீது பொதுமக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சிதைக்க முயற்சிக்கின்றனர். நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகளின் நேர்மை மீது சந்தேகங்களை முன்வைப்பதன் மூலம் நீதித்துறை செய்முறைகளை திசை திருப்ப தெளிவான நயவஞ்சகமான முறைகளை விமர்சகர்கள் பின்பற்றுகின்றனர். இத்தகைய செயல்கள் நமது நீதித்துறையின் புனிதத்தை அவமதிப்பது மட்டுமன்றி சட்டத்தின் பாதுகாவலர்களாகிய நீதிபதிகள் உறுதிமொழி எடுத்துள்ள நேர்மை மற்றும் பாரபட்ச கொள்கைகளுக்கு நேரடி சவால் அளிப்பதாக இருக்கிறது என்று தெரிவித்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீதித்துறைக்காக நம்ம எல்லாரும் கருத்தாக ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்க தேசத்துல உள்ள ஆண்டவரே உயர் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், அங்குள்ள நீதிபதிகள், அதே போல எங்களுடைய உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி, அவருக்கு கீழாக செயல்படுகிற உதவி நீதிபதிகளை எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீதித்துறையிலே நீதி, நேர்மை, உண்மை நிலைநாட்டப்பட ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீதி உறுதிப்படுத்தப்பட
ஆண்டவரே எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோருக்கும் சமநீதி என்கிற ஒரு நிலை நாட்டப்பட ஆண்டவர் பொதுமக்கள் மத்தியிலே நீதித்துறை குறித்து காணப்படுகிற ஆண்டவர் நம்பிக்கையற்ற தன்மை மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதித்துறையை ஆண்டவர் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆண்டவரை அதே போல தலைமையில இருக்கிறவர்கள் கையில் எடுத்து அவர்களை புரட்டாதபடிக்கு, நீதி புரட்டாதபடிக்கு ஆண்டவரை நீங்க இதில் தலையிடும்படியாக தேவன் நீதி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிலுவையில் இருக்கிற வழக்குகள் ஆண்டவரே உடனடியாக விசாரிக்கப்பட்டு நீதியான தீர்ப்பு வழங்கப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.